فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى الله لا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம் மக்களிடத்திலே நுழைந்திருக்கின்ற கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அந்த கட்டுக்கதைகளிலே ஒரு முக்கியமான கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்திலே தமிழக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், திருமறை குர்ஆன்ல யாசீன் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 36வது சூரா. இந்த யாசீன் என்ற அத்தியாயத்தை பற்றி இந்த சமுதாயத்தில் நிலவுகிற அளவுக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் வேற எந்த ஒரு விஷயத்திலும் இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய இந்த யாசீனை பற்றி ஒரு நிறைய தவறான செய்திகளை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு யாசீன்ங்கிறது குர்ஆன்ல உள்ள ஒரு சூறானே தெரியாது. அது ஒரு தனி புக்கா ஆக்கி, குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது, யாசீன் ஓதுறாருந்தா குர்ஆன்ல இருந்து ஓதிக்கலாம், அது கூட தெரியாது மக்களுக்கு. யாசீனை தனியா கொடுக்குற அளவுக்கு யாசீன் யாசீன் வச்சிருக்கேன், அது யாசீன் குர்ஆன்ல இருக்குன்னு கூட தெரியல. யாசீன் சூறாவை தனியாக ஜவுளி கடைகள்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பெரிய பெரிய முஸ்லிம் வியாபாரிகள் ரமலான்ல துணி எடுக்க போனீங்கன்னா என்ன செய்வாங்க, யாசீனை தனியா புக்கா போட்டு கொடுப்பாங்க. அல்ல யாசீனை தனியா விற்கிறது கூட இதெல்லாம் இருக்கிறது. இதுல என்ன உண்டாக்கிட்டாங்கன்னா, யாசீன்ங்கிறது குர்ஆன்ல இல்லாத போலவும், அது ஒரு தனியான ஒரு இறந்து போனவர்களுக்காக ஓதப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு மாதிரியும் ஒரு நம்பிக்கை நிறைய நிலவுகிறது. குறிப்பா யாசீன் இந்த மௌத்தா போனவங்களோட அதிகமாக சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் போய் யாசீன் வந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் முடிச்சு வச்சவங்க இன்னும் எடுத்து விடுவாங்க. கல்யாண வீட்டில் என்ன சாவு வீடு நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல நான் கல்யாண வீடு அல்லது வீடு குடி போறாங்கன்னு வைக்கிறேன், அந்த வீட்டுல போய் யாசீன் ஒழுக்குறாங்க ஆக்கி யாரும் மண்டையை போட்டா எங்க வீட்டுல இருந்து கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய கலாமு, அல்லாஹ்வுடைய வேதம் 114 சூறாவில் அது ஒரு முக்கியமான சூறா. அந்த சூறாவுக்கு செய்யற எளிமை என்னன்னு கேட்டா, அது ஒரு துக்ககரமான காரியத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடியது. சில ஊர்களில் யாசீனை ஓதி தொழுவிச்சதுக்காக இமாமெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுறதுக்குள்ள நீ யாசீன் ஓதுற, அது யாசீன் குர்ஆன் உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு கூமுட்டைகள்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுல இருக்கிறதுனால இந்த யாசீனை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகள் என்னென்னலாம் வந்திருக்குது, அது என்னென்ன வகையில தப்பா இருக்குது அப்படிங்கறது விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த யாசீனை தனி நூலாக போடுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, இன்னலி குல்லி செய்யும் கல்பன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கல்பு இருக்குதான், உள்ளம் இருக்குதான். இப்போ கல்புல் குர்ஆன் யாசீன், குர்ஆனுக்கு கல்பு யாசீன் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமிதிங்கிற நூல்ல 2812வது ஹதீஸ்ல, தாரமிங்கிற நூல்ல 3282வது ஹதீஸ்ல இது பதிவா இருக்கிறது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு உள்ள இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் உள்ளம் இருக்கிற மாதிரி குர்ஆனுக்கு உள்ளம் எதுன்னு கேட்டா, இதயம் எதுன்னு கேட்டா யாசீன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த திருமதியிலையும் தாரமியிலும் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, அது தனி முக்கியத்துவமானது தானே. ஆனால் சில சூறாக்களுக்கு குர்ஆன்ல முக்கியத்துவம் இருக்கிறது. அல்ஹம்து சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இக்லாஸ் சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அது கூடுதல் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே மாதிரி மௌஇதத்தைன் என்று சொல்லக்கூடிய 113 114 அல்ல ஃபலக் நாஸ்ங்கிற அந்த சூறாக்களுக்கு சில சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி ஆயத்துல் குர்சி அதுக்கு சில சிறப்பு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா யாசீன் என்ற அத்தியாயத்துக்கு மற்றதை விட எக்ஸ்ட்ராவான கூடுதலான சிறப்பு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா, ஆதாரப்பூர்வமா இருக்கான்னு கேட்டா ஆதாரப்பூர்வமா ஒண்ணுமே இல்லை. மற்ற சூறாக்கள் என்ன மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் யாசீன் அத்தியாயத்துக்கு சிறப்பு இருக்கே தவிர, ஒரு அல்ஹம்து சூரா மாதிரி, ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா மாதிரி, ஒரு குல் பிரபில் ஃபலக் ரப்பன் நாஸ் வருமே அந்த மாதிரி ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. இந்த ஹதீஸ் தான் இருக்குது. இந்த ஹதீஸே யாசீன் என்பது குர்ஆனுக்கு கல்பு, குர்ஆனுக்கு இதயம் அதுதான் அப்படின்னு தனியா புக் எடுத்து போட்டுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் திருமதியில இடம்பெற்றிருக்கு பாருங்க, அந்த திருமதியில அந்த இமாம் அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் சொல்றாரு, அனஸ் சொன்னதாக கத்தாதா சொல்றாரு,
கத்தாதா சொன்னதாக முகாத்தில் என்பவர் சொல்றாரு. முகாத்தில் என்பவர் சொன்னதாக அபு முகமது என்ற பட்டப்பெயருடைய ஹாரூன் என்ற ஒரு ஆளு சொல்றார். ஹாரூன் அவருடைய பேரு, அவருடைய பட்டப்பெயர் அபு முகமது. இவர் யார் என்று சொன்னால் திருமதி இமாமே சொல்றாங்க, ஹாரூன் அபு முகமது ஷைஹுன் மஜ்ஹூலுன். எந்த திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவா இருக்கிறதோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹாரூன் என்பவர் இருக்கார, அதாவது அபு முகமது என்ற பட்டப்பெயருடையவர், இவர் யார் என்றே தெரியாதவர். மஜ்ஹூல்னா ரெக்கார்டு இல்லாதவர். இப்படி ஒருத்தர் உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கோ, இவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கோ, இவருடைய நினைவாற்றலுக்கோ, இவருடைய நம்பிக்கை நாணயத்துக்கோ எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. எந்த விதமான இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதற்கு எந்த ஒரு ரெக்கார்டு இல்லாம ஒரு வழியாக அறிவிக்கப்படும் பொழுது அந்த செய்தி பலவீனப்பட்டு போயிடுது. அதே மாதிரி இந்த திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ முடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வலா யஸ்ஹு மின் கிபல் இஸ்னாதிஹி இஸ்னாதுஹு லைஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் பலவீனமா இருக்குது, ஒண்ணுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப யாசீன் குர்ஆனுடைய இதயம் என்ற ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு அதனால தனி புஸ்தகமா போட்டு மற்ற சூறாக்கள் இருந்து அது வித்தியாசமானது என்று காட்டுவதற்காக செய்யறாங்க பாருங்க. அதுக்கு அடிப்படை இந்த ஹதீஸ் தான். திருமதியில வரக்கூடிய 2812வது ஹதீஸ்லயே அதனுடைய அறிவிப்பாளர் சரியில்லைன்னு அவரே சொல்லிவிடுறார். தாரமியில அது மாதிரி இடம்பெற்றது. இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அகமதுல 19415வது ஹதீஸ்லையும், தபரானி அவங்களுடைய மூஜமுல் கபீர்ல 20வது வால்யூம்ல 220ஆம் பக்கம், 20வது வால்யூம்ல 230ஆம் பக்கம், இந்த இடங்கள்ல இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இந்த ஆள் வரல, வேற ஆள் வழியா. சேம் மெசேஜ் இதுதான். யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய கல்பு, குர்ஆனுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துல தபரானியுடைய கபீர் என்ற நூலில் 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. முஸ்னத் அகமதுலையும் இந்த ஹதீஸ் பதிவா இருக்கிறது. இதுல எப்படி பதிவா இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இப்படி சொன்னதாக மஅக்கல் இப்னு யஸார் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார். அது ஓகே. இந்த மஅக்கல் இப்னு யஸார் சொன்னதாக யார் சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாராம். அந்த ஒரு ஆள் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, இன்னொரு ஆள் அறிவிக்கிறாராம். அதுல வருது ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அவர் அவங்க வாப்பா வழியா அறிவிக்கிறார், அத்தா வழியா அறிவிக்கிறார்னு வருது. அவர் யாருன்னு தெரியல, அவருடைய அத்தா யாருன்னு தெரியல. அதாவது ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த சஹாபி சொன்னார் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். சரி, அந்த ஒரு ஆள் யாரு தெரியல. சரி, அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவர் அவருடைய மகன்கிட்ட சொன்னாரு. மகன் யாரு? அதெல்லாம் தெரியல. அந்த மகன் யார்கிட்ட சொன்னாரா? மூத்தவர் என்ற ஒரு ஆள்கிட்ட சொன்னாராம். இப்ப இந்த இதுல பாக்குறோம், ஒரு செய்தி அறிவிக்கிறார்னா இன்னார் சொன்னார்னு வேணும். அப்படி இன்னார்னு சொல்லும் பொழுது கூட நம்ம அவரை ஆய்வு பண்ணுவோம். அவர் நல்லவர் தானா, அவர் ஒழுக்கமானவரா, கரெக்டா சொல்லுவாரா, விட்டு அடிப்பாரா, அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கிறேன். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு மனிதர் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தந்தை இருக்கத்தான் செய்வாங்க. இந்த மனுஷன் யாரு, அவன் தந்தை யாரு, இந்த மனிதன் யார் என்பது நமக்கு தெரியவில்லை, அந்த மனிதனுக்கு தந்தை யார் என்றும் தெரியவில்லை. இப்படி ஒரு செய்தி சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? உலக விஷயத்துல உங்களுக்கு கேஸ்ல வழக்குல நீதிமன்றத்தில் போய் நிற்கும் பொழுது யாருப்பா இதை சொன்னா? ஒரு ஆள் தான் சொன்னாரு. அவருக்கு யாருப்பா சொன்னா? அவருக்கு வாப்பா சொன்னாரு. அது யாருப்பா வாப்பா யாருப்பா? ஒரு ஆள் தானே லூஸ் சொல்லுவோம். அப்போ துன்யா விஷயத்துல ஏத்துக்கிற மாட்டோம், துன்யாவுல ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னா ஆகிரத்து விஷயத்துல இன்னும் கவனமா இருக்க வேணாமா? இப்படி ஒரு செய்தி ஒரு நூல்ல பதிவாக்கப்பட்டிருக்கிறது. யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய இதயம் என்று பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா குர்ஆன் யாசீனுக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய கலாம். யாசீன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அதுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கும் எப்படி சிறப்பு இருக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்கிறது. தொழுகையில ஓதலாம், நல்லதுக்கு ஓதலாம், சும்மா இருக்கும் போது ஓதலாம். அதை மட்டும் தூக்கி வைத்துக் கொண்டு தனி புஸ்தகமா போட்டுக்கொண்டு அதையே திருப்பி ஓதி மற்ற சூறாக்களை விட அது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதைத்தான் தப்புங்கிறோம். யாசீனை ஓதுறது எந்த வகையிலும் குற்றமாகாது, எல்லாத்துக்கும் ஓதலாம், எல்லா நல்லதுக்கும் ஓதிக்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்லையும் தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் ஒரு ஆள் சொன்னாரு, அந்த ஆளுக்கு அவங்க வாப்பா சொன்னாருன்னு வருது. இது ஏத்துக்கிற முடியாது. இப்படி ஒரு செய்தி ஹதீஸ் என்று ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதனால இந்த ஒரு அடிப்படையில் தனி புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு கட்டுக்கதை. அதை விட அந்த யாசீன்ல உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஆள் இறந்துட்டா என்ன செய்வாங்க? உடனடியாக எல்லா வீடுகளையும் பக்கத்தில் யாசீன் ஓதுவாங்க. இறந்தவுடன் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த இறந்து போனவர்கள்